கேன்சர் எனக்கு வேண்டாம், என் குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ கேன்சர் செல் எப்படி வேலை செய்யுது? அது எப்படி கேன்சரா மாறுது? இதுக்கு மரபணுக்கள் ஆங்கோஜீன் சொல்லுவாங்க. அது எப்படி செயல்படுதுன்றத நம்ம பார்த்தோம் முதல் வீடியோல. இந்த வீடியோல அதை யார் தூண்டுறாங்க? எதனால தூண்டப்படுது? நம்ம வாழ்வியல் மாற்றம் பத்தி நம்ம பேசணும். அது என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்வு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உணவு. அந்த உணவு நஞ்சா மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைடு, ஹெர்பிசைடு, ஃபங்கிசைடு, பாக்டீரியாசைடு. இந்த சைடுன்றது எல்லாமே சூசைடு. கொல்லக்கூடியது, கொல்லி. அதை மருந்துன்னு ஏமாத்தி விற்கிறாங்க. அடுத்தது போடுற கெமிக்கல்ஸ். தயாராகும்போது கெமிக்கல், விற்கும்போது உரம். இது ஒரு ஏமாத்தல் வேலை. இதெல்லாம் அவசியமே இல்லை. தாவரங்கள் தன்னைத்தானே பார்த்துக்கக்கூடியது. அது ஆட்டோட்ராஃப்னு தான் அதுக்கு பேரே. ஆட்டோட்ராஃப், தன்னைத்தானே. அப்படின்னா தானாக உணவு தயாரிக்கும். அது சூரியனுடைய சக்தியிலேருந்து தான் உணவு தயாரிக்குது. எவனாவது வேரில் உணவு கொடுக்குறான்னு சொன்னான்னா அவனை விட முட்டாள் வேறு எவனும் இல்லை. ஆகையால் அப்போ நமக்கு அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழே 3 சூழ்நிலை சரியாக இருக்கணும். ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஆர்கானிக், அதாவது அங்கக முறையில் அருமையாக பண்ணலாம். சுரண்டி எடுத்தது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். திருப்பி பழைய நம்ம தாத்தா மூதாதையர் காலத்துக்கு நம்ம சென்று அடையிறதுக்கு. அது பொறுமையாக இருக்கணும். ஆகையால் பேராசை காரணமாக நம்ம பெரிய நஷ்டத்தை, கேன்சர்ன்ற ஒரு பெரிய யமனை நம்ம வர வைக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம சுவாசிக்கிற காற்றுல அந்த ஆங்கோஜெனிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. கேன்சரை உருவாக்கக்கூடிய பொருள். காற்றுல, நீரில், உணவில். இதெல்லாம் பத்தாததுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசரமான ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, இதில் அவசரமான வாழ்க்கை முறையில் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் ஏற்படுது. இந்த மன அழுத்தம் கூட கேன்சரை தூண்டும். ஆகையால் கேன்சர் 4 ஸ்டேஜ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபேஸ் 1, 2, 3, 4ன்னு. அது நமக்காக நம்ம அப்படி அமைச்சிக்கிட்டதை தவிர, கேன்சரில் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த உடலில் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மை, அது ஒன்று மட்டும்தான் கேன்சரை குணப்படுத்த முடியும். வேறு மருத்துவ முறைகளில் இன்றைக்கி வரைக்கும், ஆங்கில மருத்துவ முறையில் கூட வெற்றி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3%. 100 பேர் நீங்கள் வைத்தியம் பண்ணிங்கன்னா 3 பேர் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் இதை நீங்கள் மருத்துவம் பண்ணாமல் விட்டிங்கன்னா, அந்த கேன்சர் பேஷண்ட் ஒரு 10 வருஷம் உயிரோடு இருக்காங்க. நீங்கள் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்லாம் செலவு பண்ணிங்கன்னா, அவங்க இதில் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்தில் நீங்கள் அனுப்பி வச்சுருவீங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.